தலை. இது ஒரு திகில் கதை. பல்லு விலக்கிக் கொண்டே வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருந்தேன். காலை பனி ஊரையே மூடி கிடந்தது. எதிரே ஒரு உருவம் விறுவிறு நடையில் கிராஸ் செய்தது. கொஞ்சம் கூர்ந்து பார்த்தபோதுதான் அந்த உருவம் கையில் ஒரு பெண்ணின் தலையை பிடித்து கொண்டு நகர்வது தெரிந்தது. அதிர்ச்சியில் பல்லுக்குச்சியை கீழே போட்டு உருவத்தின் பின்னால் ஓடினேன். என்னைப் போலவே பலர் சேர்ந்து உருவத்தின் பின்னே சென்றோம். பனி விலகி எல்லாம் தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. முன்னால் போகிறவன் கையில் இருப்பது ஒரு பெண்ணின் தலை. ரத்தம் சொட்ட சொட்ட தரையில் புள்ளி வைத்து கொண்டிருந்தது. அவன் ஊரின் மத்தியத்தில் உள்ள கொடி கம்பத்தில் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டான். பக்கத்தில் தலையை வைத்தான். அரவான் தலை குருச்சேத்திர யுத்தத்தை பார்ப்பது போல அந்த பெண்ணின் தலை எங்களை பார்த்தது. அவன் முகம் முழுக்க ரத்தம். பார்க்க கொடூரமாய் தெரிந்தான். யாரும் அருகே செல்லவில்லை. பொண்ணு யாருன்னு தெரியுதா? மேல் தெரு நம்பி என்னிடம் கிசுகிசுத்தார். இவங்க 2 பேரையும் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஊரின் கழனி சந்து பொந்துலாம் ரகசிய இடங்களெல்லாம் அப்பப்போது இவர்களின் தரிசனம் எனக்கு கிட்டியிருக்கு. பாம்பு போல பின்னி பிணைஞ்சு கிடப்பாங்க. கண்டு கொள்ளாமல் நான் வந்துடுவேன். வெட்டப்பட்ட அந்த தலையை அதற்கு முன் அவன் நெஞ்சில் சாத்தி வருடி கொண்டிருந்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். யாராவது போலீஸை கூப்பிடுங்களே. யாரோ ஒருவர் கூட்டத்தில் கத்தினான். ஏன் நீதான் கூப்பிட என்று எதிர்பதிலும் வந்தது கேட்டது. என்ன நம்பி, உம்ம தெரு ஆளுங்க தாம ஐயா 2 பேரும், நீ பேசாமல் இருக்க என்றான் ஒருவன். நான் நம்பியை பார்த்தேன். நம்பி என்னை பார்த்து, எனக்கு அடையாளம் தெரியல, 6 மாதம் கழிச்சு இப்போ தான் ஊருக்கு வரேன். வந்ததும் இந்த சண்டாளம் எதுக்காக தலையோட போகிறான் என்றார் மெல்ல கூட்டத்தில். ஏய், நம்ம கிணறு மகன்யா, சன்னியாசி பொண்ணு, 2ம் விரும்பிச்சிங்க. வீட்டில் கூட கல்யாணம் பேசினாங்களே. கல்யாண பேச்சுக்குள்ளே இவனுக்கு என்ன வந்துச்சு? இப்படியா படுபாவி? அவங்க வீட்டுக்கு போய் யாராவது பாருங்களேன். அவங்கள என்ன பண்ணியிருக்கானோ என்னவோ. ஒருத்தரையும் காணும். யாரோ போலீஸுக்கு சொல்லியிருக்க வேண்டும். ஜீப் வந்து நின்றது. வந்த சில காக்கிகள் அவனை விசாரித்துவிட்டு உள்ளே ஏற்றினார்கள். தலையை எடுத்து கவர் ஒன்றில் போட்டு அவனிடமே கொடுத்துவிட்டு அருகே அமர்ந்து கொண்டார்கள். பின்பு கூட்டத்தை பார்த்து, அப்புறமா வாரோம், சாட்சி தேவைப்படும் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். கூட்டம் கொஞ்சமாய் கலைந்தது. அதற்குள் வீட்டில் போய் பார்க்கச் சென்றவர்கள் வந்திருந்தார்கள். வீட்டில் யாருமே இல்லைங்க, இதுங்க கல்யாண தேதி குறிக்க கடம்பூர் வர 2 குடும்பமும் போயிருக்கு என்றார்கள். கூட்டம் விசும்பல் விட்டு நகர்ந்தது. நான் வீட்டிற்கு சென்று சுடுநீர் வைத்து குளித்தேன். இதமாயிருந்தது. அப்போதே எழுந்திருத்த மலர், என்ன ஊரில் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க என்றாள். என்ன? எவனோ காதலிச்ச பிள்ளை தலையை வெட்டி ஊர் முழுக்க ரவுண்டு வந்தானாமே. நான் மௌனமாய் இருந்தேன். எந்த நாதாரி நாய் அது, நீங்கள் பார்த்தீங்களா என்றாள். ஆமாம் என்றேன். சும்மாவா விட்டீங்க? கட்டையை வச்சு அடித்து கொண்டு இருக்க வேண்டியது தானே. நமக்கு எதுக்குடி வம்பு? நமக்கு எதுக்கா? இப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சா பூமி என்னாகும்? சாப்பாடு வேணும். தட்டில் இட்லிகள் அடுக்கப்பட நிதானமாய் சாப்பிட்டு விட்டு வேலைக்கு கிளம்பினேன். போகும் வழியில் மீண்டும் நம்பியை பார்த்தேன். என்ன வேலைக்கு கிளம்பிட்ட? பின்ன என்ன பண்ணுறது? சாட்சி சொல்ல வரலையா? எதுக்கு வம்பு? அங்கே இங்கேன்னு இழுத்து அடிப்பான். என்னால் அடிக்கடி லீவ் எடுத்துக்கிட்டு கோர்ட்டில் போய் நிற்க முடியாது. நீ சொல்ல போறியா? ஆமாம், ஊரில் யாரை கேட்டாலும் காரணம் சொல்கிறாங்க. படிச்சுட்டு நாமளும் சட்டத்தை மதிக்காட்டி எப்படி? ஏன் மதிக்கலை? வெட்டுனதை நம்ம பார்க்கலையே. இருந்தாலும் ஊர்வலம் போனதை பார்த்தோமே. நம்பி, நீ பம்பாய் திரும்ப போறியா இல்லையா? வரும்போதே அடுத்த மாதம் கிளம்ப டிக்கெட் போட்டுட்டேனே. அப்போ அதை கேன்சல் பண்ணிடு. இதில் சாட்சி சொல்ல போனால் 2 வருஷம் உன்னை எப்படி கூப்பிடுவாங்க, எதுக்கு கூப்பிடுவாங்கன்னு தெரியாது என்றேன். நம்பி விழித்து விட்டு, அப்போது வேண்டாங்கிறியா என்றான். நான் ஸ்கூட்டியை முறுக்கி விட்டு கிளம்பினேன். பள்ளியிலும் இதே பேச்சு தான். தாங்க முடியவில்லை. என்ன சார், உங்கள் ஊரில் கேள்விப்பட்டது உண்மையா? அவனை ஏன் சும்மா விட்டீங்க? சாயங்காலமே தூக்கில் போட சொல்லி கலெக்டர் உத்தரவாமே. சன் டிவி நியூஸில் உங்கள் ஊரை காட்டினாங்க. கணக்கு பாடம் எடுத்து விட்டு வெளியே வந்த பொழுது தலை ரொம்பவும் வலித்தது. ரகு சார், எனக்கு உடம்பு சரியில்லை, அடுத்த கிளாஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. நானே கேட்கணுன்னு நினச்சேன். 8வது பிக்கும் டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன். தேங்க்ஸ் என்றார். என்னோட அடுத்த கிளாஸ் 8ல் 9 என்றேன். ஓ அப்படியா என்று முழித்தவர், பரவாயில்ல, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றார். ஒரு வழியாக அன்று பொழுது முடிந்து ஸ்கூட்டரை உதைத்து வீடு திரும்பினேன்.
காலையில் கூட்டம் கூடி கிடந்த இடம் வெறிச்சோடி கிடந்தது. சிறுவர்கள் சிலர் மட்டும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். சில மீடியா தலைகள் தென்பட்டன. ஒரு ஆள் சிலரிடம் மைக்கை நீட்டி ஏதோ விசாரித்து கொண்டிருந்தார். கொடிக்கம்ப திண்ணையை பார்த்தேன். ரத்தம் காய்ந்து மின்னிக் கொண்டிருந்தது. அதை ஒருவன் ஃபோட்டோ எடுத்து கொண்டிருந்தான். வீட்டுக்கு சென்ற பொழுது கதவு மூடியிருந்தது. பக்கத்து வீட்டு பெண் வந்து சாவி கொடுத்தாள். மலர் எங்கே என்றேன். சாட்சி சொல்ல போலீஸ்காரங்க கூட போயிருக்காங்க என்றாள்.